குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் 23/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகளுக்கு சென்று இறை வழிபாடுகளை எல்லாம் நிறைவேறி இந்த நவக்கிரகங்களுக்கு வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது நவக்கிரகங்களிலே குபேர திசை என்கின்ற செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு இந்த வியாழக்கிழமைகளிலே மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலரிலே மாலைகள் தொடுத்து சாத்துவது, அர்ச்சனைக்கு பொன்னச்சி போன்ற மஞ்சள் பூக்கள் கொண்டு போய் வழிபாடுகள் செய்வது, கொண்டல் கடலை நிவேதனம் செய்வது, இவையெல்லாம் ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடியது. அதேபோல் சிவனாலயங்களிலே ஜமதிக்காகிய தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி குருவாக. அந்த தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு இந்த குருவாரம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்பொழுது கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய இந்த கந்த சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு முருகன் ஆலயங்களிலும் ஏனைய முருகன் சன்னிதானமுள்ள ஆலயங்களிலும் இந்த கந்த சஷ்டி விரத அனுஷ்டானங்கள் பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். இந்த கந்த சஷ்டி காலங்களிலே கந்தபுராணத்தை எல்லாம் படனம் செய்து கொள்வார்கள், பாராயணம் செய்து கொள்வார்கள். அதற்கு ஒருவர் பாடல் பாட இன்னும் ஒருவர் இருந்து அதற்கு உரை சொல்லுகின்றதாகிய நிகழ்வுகள் நடைபெறும். அவ்வாறான வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா வினைகளும் நீங்கிவிடுமாம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்கின்றதாகிய முருகவேளை போற்றி நாம் வழிபாடு செய்வதற்கு இருக்கின்றதாகிய இந்த பாடல்களை எல்லாம் நாம் அங்கே விரத காலங்களிலாவது ஆலயங்களிலே சென்று அதை பாராயணம் செய்ய வேண்டும். நமக்கு படிக்க முடியவில்லையா, 4 பேர் படிக்கின்ற பொழுது அமைதியாக இருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த காதுகளிலே இந்த நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு சேருகின்ற பொழுது இறை பக்தியோடு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் கூடி நமக்கு வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த உற்சவங்களிலே விரத காலங்களிலே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற நாமெல்லாம் நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று
மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய அன்றாட வாழ்வில் எம்மை நம்பி எமக்கு மேல் இருப்பவர்கள் பொறுப்புகளை தருகின்றார்கள். அல்லது நாங்கள் அதிகாரிகளாக அல்லது ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு அமைப்புக்கு அல்லது ஒரு தொழிலகத்திற்கு அல்லது ஒரு வேலைக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை இன்னுமொருவருக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், அவரை நம்பி கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கலாம், ஒன்றில் அதிகாரிகளாக இருந்து நாங்கள் கொடுத்த அந்த பொறுப்புகளை அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள், அதற்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை அல்லது எங்களை ஏமாற்றி விட்டார்கள். உதாரணமாக ஒரு கட்டிடத்தை நாங்கள் ஒரு கட்டிட நிபுணரிடம் அல்லது ஒரு கான்ட்ராக்டரிடம் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அவரை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்கின்றோம், அவரை நம்பித்தான் நாங்கள் பணத்தை கொடுக்கின்றோம். அவருடைய வேலையிலே எப்பொழுதும் அது சீராக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் கொடுத்து சில வேளைகளிலே நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அல்லது ஒரு வியாபாரத்திலே மற்றவரை நம்பி நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கின்றோம், காசை கொடுக்கின்றோம். அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் மனதோடு விரும்பி நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பல தடவைகளிலே நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு தான் இயேசு போதிக்கின்ற பொழுது ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக ஒருவரை நியமித்து சென்றார். அவர் அந்த வீட்டிலே இல்லை என்பதனாலே அந்த பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பாளி, அந்த மனிதன் தனக்கு கீழே இருக்கின்றவர்களை அவர் அடித்து அடிமைப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை தன்னுடைய அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்துவிட்டார். அப்படிப்பட்டவரை அந்த தலைவர் திரும்பி வருகின்ற பொழுது அவரை தண்டிக்கின்றார், அவரை கண்டிக்கின்றார். அவர் செய்த அநீத செயல்களை அந்த தலைவர் அவருக்கு எதிராக தன்னுடைய தீர்மானத்தை, தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரம், அது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நிலையிலே இருக்கின்றவர்கள், ஒரு அமைப்பிலே இருக்கின்றவர்கள், ஒரு இல்லத்திலே இருக்கின்றவர்கள், ஒரு வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவர் மற்றவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். அவ்வாறு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அந்த தலைவருக்கு தெரியாது என்று சொல்லி, அவர் அந்த தலைவர் இங்கே இல்லை என்று சொல்லி, அல்லது அவருக்கு மறைமுகமாக கள்ளமாக நாங்கள் அவரை ஏமாற்றுகின்றோம். அந்த பொறுப்பை நாங்கள் துர்பிரயோகம் செய்கின்றோம். அதிகார துர்பிரயோகம் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. பெரியவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் தமக்கென்று ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது, தமக்கென்று ஒரு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை அவர்கள் துர்பிரயோகம் செய்து அடுத்தவர்களை அவர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள். இது அரசியலிலாக இருக்கலாம், அல்லது சமயங்களாக இருக்கலாம், அல்லது அன்றாட சமூக நிலைப்பாடுகளிலே இருக்கலாம். நாம் எங்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகளை, அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யாமல் அதை பயன்படுத்தி, அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்களும் அடுத்தவர்களும் வாழ்வதற்காக
அவற்றை நாங்கள் எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய பொறுப்புணர்வை, கடமை உணர்வை அத்தோடு நாங்கள் இணைத்து எங்களுடைய வாழ்க்கையையும் அடுத்தவருடைய வாழ்க்கையையும் நாங்கள் வளம்படுத்த முடியுமா? ஒரு தாய் என்ற ஸ்தானத்திலே பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தாய்க்கு பிள்ளை மீது அதிகாரம் இருக்கின்றது. அதனாலே அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய இன்பத்திற்காக அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை அந்த பிள்ளையிலே திணித்து அல்லது தவறாக புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை தண்டிக்கக்கூடாது. அவ்வாறு தான் பல தந்தையர்கள், தாய்மார்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்லது பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு அகங்காரமும் ஆணவமும் ஒரு பிடிவாதமும் அவர்களுடைய அறியாமையிலே இருந்து பிறக்கின்றது. அதனாலே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்வதனாலே அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, நேரத்திற்கு அந்த அதிகாரத்தினாலே வருகின்ற இன்பத்தை அவர்கள் சுவைக்கலாம். ஆனால் நாளடைவிலே அவர்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகளையும் அல்லது அதற்கான தவறான விளைவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரலாம். எனவே கிறிஸ்து எப்பொழுதும் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முதலாக இருக்கின்ற பொழுது கடைசி ஆளாக இருங்கள். நீங்கள் முதலிடத்திற்கு செல்லாமல் கடைசி ஆசனத்திலே இருங்கள். நீங்கள் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை செய்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உரிமைக்கும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும், பொறுப்புக்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். பணிக்கென கொடுக்கப்படுகின்ற இந்த அதிகாரங்களை நாங்கள் தாராள சிந்தையோடும் தாழ்மையான மனதோடும் அவற்றை புரிகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு சிறக்கும், அடுத்தவர்களுடைய வாழ்வும் சிறக்கும். இத்தகைய வரத்தை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம், நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்தில் இருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும் தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது.
அல்லாஹு தாலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.